கார்த்திக் தீபா சீரியல் ஜனவரி 1 நாளைக்கான எபிசோடுக்கான ரிவ்யூ தாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். எபிசோடை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. இந்த சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்களுடைய ஆதரவை எனக்கு கொஞ்சம் கொடுங்க. எபிசோட் எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னா, ஒரு பக்கம் வந்து நேராக அந்த சிதம்பரம் தீபாவுக்கு கால் பண்ணுறாரு. அப்போ தீபா கேட்குறாங்க, என்ன தேவையில்லாமல் கண்ட நேரத்துலையும் கால் பண்ணுறீங்க அப்படின்னு. அதுக்கு சிதம்பரம் கேட்குறாரு, என்ன உன் ஹஸ்பண்ட் கார்த்தி பக்கத்தில் இருக்கும் பொழுது கால் பண்ணிட்டானா? அவன் இருக்கும் பொழுது மட்டும்தான் நீ பதில் சொல்லுவ, சொல்லு, பாட்டு பாட வர முடியுமா முடியாது அப்படின்னு. அதுக்கு தீபா சொல்கிறாங்க, நீ கூப்பிட்ட இடத்துக்கெல்லாம் என்னால் வர முடியாது அப்படின்னு. அதுக்கு சிதம்பரம் சொல்கிறாரு, சரி சரி அது இருக்கட்டும், என்னை பற்றின பயம் உனக்கு இன்னும் போகலை இல்லை? இங்கே பாரு, நான் யாருன்னு உனக்கு தெரியாது. நான் நினச்ச விஷயத்த சாதிச்சிருவேன். இன்னும் கொஞ்சம் நேரத்தில் உன் வீட்டில் ஒருத்தவங்களுக்கு நீச்சல் தெரியாதுல்ல, அவங்க உயிர் ஊசலாட போகுது அப்படின்னு. இதை கேட்டுட்டு தீபா ஷாக் ஆகுறாங்க. இது மாதிரி என் குடும்பத்தை டிஸ்டர்ப் பண்ண அவ்வளோதான் அப்படின்னு. அதுக்கு சிதம்பரம் சொல்கிறாரு, நீ வர்ற வரைக்கும் நான் அப்படி தான் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணுறாரு. அப்போ தீபா யோசிக்கிறாங்க, இந்த வீட்டில் யாருக்கு வந்து நீச்சல் தெரியாது அப்படின்னு. இன்னொரு பக்கம் வந்து எல்லாருமே வந்து நீச்சல் குளத்தில் விளாண்டுக்கிட்டு இருக்காங்க. யாருன்னா அருணோட அண்ணன், அருணோட அப்பா எல்லாருமே வந்து விளாண்டுக்கிட்டு இருக்காங்க. அப்போ அந்த ரெஸ்டாரண்ட்டோட ஓனர் வந்து நேராக அருண்கிட்ட வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. இது மாதிரி ஏன் நீங்கள் விளையாடலையா அப்படின்னா, அதுக்கு அவர் சொல்கிறாரு, இல்லை எனக்கு நீச்சல் தெரியாது, அதனால தான் நான் வெளியில் நின்றுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு. இன்னொரு பக்கம் அருணாச்சலம் நீச்சல் குளத்தில் விளையாண்டுக்கிட்டு இருக்காரு. இன்னொரு பக்கம் நம்ம தீபா என்ன பண்ணுறாங்கன்னா, ரொம்ப அவசரமாக நேராக மீனாட்சிக்கிட்ட வராங்க. வந்துட்டு இந்த வீட்டில் யாருக்கு வந்து நீச்சல் தெரியாது அப்படின்னு கேட்க, அப்போ மீனாட்சி சொல்கிறாங்க, எதுக்கு தீபா கேட்குற அப்படின்னா. அப்போ தீபா வந்து நடந்ததையெல்லாம் சொல்கிறாங்க. இது மாதிரி அருணாச்சலம் மாமாவுக்கு வந்து ஷாக் அடித்தது வந்து தானாக கிடையாது, அந்த சிதம்பரம் தான் பண்ணிட்டாரு, என்னை பாட கூப்பிட்றதுக்காக இப்படியெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காரு அப்படின்னு. அப்போ மீனாட்சி சொல்கிறாங்க, அவன் மனுஷனாவை ஏன் இப்படி பண்ணுறான் அப்படின்னு. அப்போ தீபா சொல்கிறாங்க, ஃபஸ்ட்டு இந்த வீட்டில் யாருக்கு நீச்சல் தெரியாது அதை முதல்ல சொல்லுங்கள் அப்படின்னு. அதுக்கு மீனாட்சி சொல்கிறாங்க, அருணுக்கு தான் தெரியாது அப்படின்னு. அப்போ தீபா சொல்கிறாங்க, இப்போ எல்லோரும் எங்கே அப்படின்னு. அதுக்கு மீனாட்சி சொல்கிறாங்க, எல்லாருமே நீச்சல் குளத்தில் விளையாண்டுக்கிட்டு இருக்காங்க, அருண் வந்து நின்றுக்கிட்டு இருக்காரு அப்படின்னு. உடனே தீபா சொல்கிறாங்க, வாங்க உடனே போவோம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. அதே நேரத்தில் அருணை வந்து யாரோ தண்ணிக்குள்ளே பிடிச்சி தள்ளிடுறாங்க. அருண் வந்து தண்ணிக்குள்ளே கஷ்டப்பட்டு கத்திக்கிட்டு இருக்காரு. அதே நேரம் தீபாவும் மீனாட்சியும் சரியான நேரத்துக்கு அங்கே போயிடுறாங்க. அப்போ தீபா கத்துறாங்க, மாமா இது மாதிரி அருண் வந்து தண்ணிக்குள்ளே விழுந்துட்டார் அப்படின்னு. அப்போ அருணோட அண்ணன் வந்து அருணை காப்பாற்றி மேலே படுக்க வைக்கிறாரு. அப்போ அருணுக்கு வந்து ஃபஸ்ட் எய்ட் பண்ணி அருணை காப்பாற்றுறாங்க. அப்போ அபிராமி சொல்கிறாங்க, எப்படி கீழே விழுந்தான் அப்படின்னு. அப்போ அருண் சொல்கிறாரு, எனக்கே தெரியலம்மா, யாரோ இடித்த மாதிரி இருந்துச்சு, விழுந்துட்டேன் அப்படின்னு. அப்போ தீபா யோசிக்கிறாங்க, அந்த சிதம்பரம் சொன்னதை ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக எபிசோடை கொண்டு போகிறாங்க.